ஹாய். இன்னைக்கு எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சில்லி இட்லி தாங்க. யூசுவலாக வந்து நம்ம இட்லிக்கு வந்து சட்னி, சாம்பாரெல்லாம் வச்சு சாப்பிட்டு கொஞ்சம் போர் அடிச்ச மாதிரி இருந்தது அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் வந்து 6 இட்லி எடுத்துருக்கிறேன். இந்த இட்லி வந்து பார்த்திங்கன்னா சூடாக வந்து நம்ம எடுத்து நம்ம கட் பண்ணோன்னா சரியாக வராது. கொஞ்சம் நல்லா ஆற வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி செஞ்சோன்னா தான் கரெக்டாக வரும். இப்போ நான் அது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்பவே சிம்பிளான ப்ராசஸ் தான். வீட்டில் வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம இதை வந்து பண்ணிடலாம். இப்போது ஒரு பேனில் நல்லா எண்ணெய் தடவிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த இட்லி பீசஸை வந்து நான் இதில் சேர்த்துடுறேன். நம்மளுக்கு வேணும்னா நம்ம வந்து டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். ஸோ வந்து எனக்கு வந்து ஆயிலியாக இருக்குன்ற ஃபீல் ஆகுறதுனால நான் வந்து ஜஸ்ட் அதை மட்டும் ஃப்ரை மட்டும் பண்ணிக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் நல்லா கிறிஸ்ப் ஆகுற வரையும், ஜஸ்ட் அந்த கலர் சேஞ்ச் ஆகுற வரையும் மட்டும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ சில்லி இட்லிக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்ததுன்னா அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால கொஞ்சமாக கிறிஸ்ப் ஆகுற வரையும் மட்டும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நல்லா கொஞ்சம் வந்து கிறிஸ்பி ஆகிருக்கு, கலரும் சேஞ்ச் ஆகிருக்குது பாருங்கள். இப்போ இது நம்ம வேறு பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாம். பாருங்கள், நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு ஆயிலும் சேவ் ஆகும். நம்ம ஆயிலியாக சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலும் இருக்காது இந்த மாதிரி செய்யும்போது. இப்போது சில்லி இட்லி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது 3 பல் பூண்டு பொடியாக நறுக்குனதும், கொஞ்சம் இஞ்சி பொடியாக நறுக்குனதும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் கீறினது அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வெங்காயம் பொடியாக நறுக்குனதும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். இதோட சாப் பண்ண கேப்சிகமும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு இப்போ இது கொஞ்சம் நல்லா திக்காகட்டும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருந்த இட்லி பீசஸை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சில்லி இட்லி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொரியாண்டர் லீவ்ஸ் எல்லாம் இல்லை இந்த லாக்டவுன் பீரியடில். ஸோ அவ்வளோதான், நம்மளோட இட்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.